ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ஒரு வணக்குன்னு வணக்கி விட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தாங்க, வெங்காயத்தை உள்ளே போட்டு அதையும் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டாச்சுங்க. அடுத்த தக்காளி தாங்க, தக்காளி உள்ளே போட்டு வணக்கணும். அதுக்கு முன்னாடி புளி தண்ணியில் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு ஒரு கலக்கி கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கலக்கிடுறோம். அப்புறம் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா ஒரு கலக்குன்னு கலக்கிடுறோங்க. அடுத்து இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு அதில் இந்த தக்காளியும் தூக்கி கொட்டிடுறோங்க. கொட்டிட்டு நல்லா வணக்கி அதில் நல்லா உப்பும் போட்டு நல்லா வணக்கியாச்சுங்க. கருவாடு நல்லா கழுவி சுடுதண்ணியில் கழுவி அதை இன்னொரு கழுவி நல்லா அதையும் உள்ளே போட்டாச்சுங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவாடு எல்லாம் சேர்ந்து வணக்கியில் செம்ம ஜூஸியாக இருக்குங்க. அப்படியே மூடி வச்சாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே தாங்க இருந்துச்சு. திரும்பவும் ஒரு வணக்கி விட்டுட்டு திரும்பவும் விட்டுட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா தக்காளி மசிஞ்சோடனே அப்புறம் நம்ம கலக்கி வச்ச புளி தண்ணி தாங்க, அதையும் தூக்கி உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு கலரே வேறு லெவலில் வந்துச்சுங்க. அது கொதிக்கணும்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு சொல்லி விட்டுட்டு நானும் வந்துட்டேங்க. மூடி போட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி தாங்க இருந்துச்சு கருவாட்டு குழம்பு. ஒயிட் ரைஸோட சுட சுட சோறு போட்டு இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடையில அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. யார் யாருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. என் வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.